ஹாய் விவோஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தென்றலே மெல்ல பேசு கதையில் இளமதி வந்து பரமனை கூட்டிகிட்டு வராங்க. அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சிடும், அசோக்கை கொலை பண்ணவங்கன்னு. ஆனால் கலாமாக்கு உண்மை தெரிஞ்சதுனால எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்போ பரமன் வந்து, ஏய் இளமதி, எதுக்கு நீ என்னை இங்கே கூப்பிட்டு வந்த? ஏதோ இவங்க வராங்க அவங்க வராங்கன்னு சொன்னேன், ஆனால் யாருமே இல்லை, பார் நான் போகிறேன் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கு வந்து, இல்லை பரமு, எனக்கு அந்த ஆள் தெரியும், ஆனால் நீ சொன்னால் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தவிரேன், தயவு செய்து அந்த ஆள் யாருன்னு சொல்கிறேன், நீ சொல்கிறத எல்லாமே நான் நம்புகிறேன், சொல்ல அசோக்கை கொன்னவன் யார் சொல்லு அப்படின்றாரு. அதுக்கு வந்து, இல்லை பரமா, வேண்டாம் பெருமா அப்படின்றாங்க. இல்லை இளமதி, நான் நம்புகிறேன் சொல்லு அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கேட்டதுனால அந்த அசோக்கை கொலை பண்ணது கலாமா தான் பரமா அப்படின்றாங்க. ஏய், என்னை திமிருந்தா சுற்றி வளைச்சி கொண்டு நீ எங்கள் அம்மா மேலேயே சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை பரமா, நீ பாரு, இந்த ஆடியோ கேளுன்னு காட்டுறாங்க. காமிச்சாக்கா அந்த மினிஸ்டர் பையன் வாய்ஸில் பேசுகிறா போல். அப்போது அதையும் நம்ப மாட்டேன்றாரு. ஏன் பரமா நம்ப மாட்டேன்ற? அதுக்கு தான் நான் உன்னை காட்ட மாட்டேன்னு சொன்னேன். நீ வந்து அந்த அசோக் வாய்ஸில் தானே பேசுகிறாங்க, அது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை, நீ எங்கள் அம்மா மேலே பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, பாரு ஆதாரத்தை காட்டவான்ட்டு வீடியோவே காட்டுறாங்க. வீடியோ காட்டும்போது பரமன் வந்து ஷாக் ஆகுறாரு. ஷாக் ஆகி, என்ன இது அப்படின்ட்டு, கலாம்மா தான் வந்து அந்த இடத்துல வந்தாங்க, அவங்க கை பட்டு அப்போ தான் துப்பாக்கி ட்ரிகர் ஆகி சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து, இது என்னால் நம்ப முடியலையான்னு தெரியலையே, இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு பரமன். யோசிக்கும் போது அப்போது கலாம்மா என்ன சொல்கிறாங்க, இது இளமதி என்ன சொல்கிறாங்கன்னா, நீயே நல்லா தெரிஞ்சுக்கோ, அந்த அசோக் இறந்த அன்னைக்கு கலாம்மா வந்து மினிஸ்டர் பிறந்த நாளுக்கு போயிருந்தாங்க. அப்போ மினிஸ்டர் பிறந்த நாளுக்கு போனவங்களுக்கு எல்லாருக்குமே வெள்ளி காயின் கொடுத்தாரு மினிஸ்டர். அப்போ கலாமாக்கும் தானே கொடுத்துருப்பாரு. ஆனால் அசோக் இறந்த இடத்துல வெள்ளி காயின் இருந்ததுன்ட்டு போலீஸ் நம்மக்கிட்ட எடுத்து கொடுத்தாங்க. அப்போது அந்த வெள்ளி காயின் இருந்ததுனால மினிஸ்டர் பிறந்த நாளுக்கு போனவங்க தான் இங்கேயும் வந்திருக்காங்க, இந்த கொலைக்கு சம்பந்தம் நீயே சொன்னல்ல, அப்போது கலாமா தானே அங்கே வந்திருப்பாங்க, கொஞ்சம் யோசிப்பறமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இளமதி. இவரா என்ன பண்ணுறது? ஏய், நான் போய் எங்கள் அம்மாவை போய் கேட்பேன், ஆனால் அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சது உன்னை அவ்வளோதாண்டி விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதும் இவங்க அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தாக்கா பரமன் வரத்தையே பார்க்குறாங்க. என்னடா பரமா, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொன்னியாப்பா, போனியா? கட்டு பிரித்து கட்டினியா? எப்படி இருக்குது, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு அப்படியே கேட்குறாங்க கலாம்மா. உடனே வந்து, அம்மா நான் ஒன்று கேட்பேம்மா, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்பேம்மான்னு சொல்லிட்டு, இளமதி இப்படி சொன்னாம்மான்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் அசோக்கை கொலை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க பரமனும். உடனே, ஏய் பரமா, அம்மாவையாடா இப்படி நினச்சிட்ட, எப்பட்றா நீ அம்மாவை பார்த்து நீ கொலை பண்ணியான்னு கேட்ட? பெத்த தாயை விட பெத்த மகனாட்ட உன்னை வளர்த்தனடா. டே, நீ என்னை புரிஞ்சுக்கலையா? கண்டவங்க எதையோ சொல்லுவாங்க, நீ அதெல்லாம் நம்புவியாடா? டே, அம்மாவை பார்த்தாடா நீ கேட்குற, எனக்கு என்ன எப்படி இருக்குது தெரியுமாடா, என் மனசு கொதிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு கலாமா சரியான சீன் கிரியேட் பண்ணுறாங்கங்க. சீன் கிரியேட் பண்ணதும், அம்மா நான் உங்களை நம்பலைதாம்மா, இருந்தாலும் கேட்குறம்மா, இது மாதிரிம்மா அவன் வீடியோ காமிச்சாம்மா, அந்த மினிஸ்டர் பையன் உங்கள் மேலே சொன்னதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே 1000 பேர் 1000 சொன்னாலும் நீ அம்மாவை நம்புவியான்னும் போது உடனே, டே இங்கே போடுறா, நான் இதுக்கப்புறம் உயிர் வாழணுமாடா, நீ இந்த வார்த்தை கேட்ட பிறகு நான் அம்மா செத்து போயிடுவேன்டா பரமா, நான் உயிரோடு இருக்க மாட்டேன்டா பரமான்னு ரொம்ப சீன் கிரியேட் பண்ணுறாங்க. உடனே இளமதி இதை பார்த்துட்டு கையை தட்டி, சபாஸ், உன்னுடைய பேச்சை வந்து இந்த பரமன் ஒன்றா நம்பலாம், ஆனால் நானும் இந்த ஊர் உலகமும் நம்பவே மாட்டோன்னு அவங்க கிட்ட இருக்கிற வீடியோவை அப்பட்டமாக கலாம்மா கையில் காட்டுறாங்க. காமிச்சதும் கலாமாக்கு தூக்கி வாரி போடுதுங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு என்னென்னலாம் கதை இருக்குதுன்னு நாளை வரையும் காத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போமா. நன்றி, பாய், மீண்டும் தொடர்க.